எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேனா. நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு, அண்ணே சாரிங்கண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்கண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்கிறக்காக நான் வரல சார். அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி, என் பாணி மாறாது. நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக. நான் தலைவரான பிறகு நகர்வில் மட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்குன்னு. தனியாக உள்ளாட்சி தேர்தல், தனியாக லோக்சபா தேர்தல், இல்லை தனியாக தான் நிற்கிறோம், ஏன் கட்சி வளரணும். அதனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிறேன், முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏற்றுக்கிறேன். ஆனால் சில விஷயத்தில் நமக்குன்னு பாலிட்டிக்ஸில் ஓன் ஸ்டைல் இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பித்தோம்னா எந்த வழியில் போகிறோம்னே தெரியாமல் எங்கேயோ மாட்டிக்கும். அவர்களிடையே கையை காலை பிடிச்சி பதவிக்கு வந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி பேசக்கூடிய தலைவர்கள் எங்கே போனாங்க? அந்த தலைவர்களாக பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாமல் உழைக்காமல் வந்தனா. விடிய விடிய படித்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்லண்ணே, விடிய விடிய எங்கள் அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை இன்னும் காப்பு கச்சிருக்கு பாருங்கள், 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால் அது கேட்கலாம் நான் வரலண்ணே. பதில் சொன்னால் பதிலடி இருக்கும். அப்படி தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணுறேன். கேள்வி கேட்டால் பதில், எப்போவாச்சும் நோ கமெண்ட், சாரி, ப்ளீஸ். ஆனால் எனக்கு தவிர்க்க தெரியும், அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியாக இருக்கணும்? சாரி, நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், சாரி நண்பரே. எப்போ நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்கிறேனே. அது தப்பாக சரியாக எனக்கு தெரியாது, நான் காலம்தான் முடிவு பண்ணணும். அதனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாங்க? அதிமுகவுடைய அமைச்சர்கள் இன்னைக்கு கையா முய்யோ நேற்றுலேருந்து கும்பிட்றாங்க, என் உருவமையை தொலாய் எரிக்கிறாங்க. அவங்கள எங்கே போனாங்க இத்தனை நாளா? ஆபாசமாக நீங்கள் பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலை விடுங்க, 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டு கையை காலை பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? கையை காலை பிடிச்சு அப்படியே எங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்னா. கர்நாடகாவில் பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை. தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி. எதற்கு? தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புகிறாங்க, அதை எதிர்பார்க்குறாங்க. காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இவர்கள் இந்த கையோ முய்யோன்னு கத்துறதெல்லாம் விட்டுட்டு, அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, 70 வயசுக்கு மேலே சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடித்தா இளைஞன் நினச்சிக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்லை, பேச்சில், செயலில், வீரத்தில், ஆற்றலில், மக்கள்கிட்ட பேசக்கூடியதில் தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. அதனால தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுனீங்கன்னா திரும்ப பேசுவேன். இன்றைக்கி இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது மாற்றம். நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலைவாய்ப்பை பற்றி பேசுவோம், நீர் மேலாண்மையை பற்றி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவோம். பேசுறதுக்கு என்னை விடுங்க, அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம், மக்கள் மன்றத்தில் வைப்போம். தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நீங்களும் சொல்லுங்கள், நாங்களும் சொல்லுவோம், டிபேட்டுக்கு வருவோம். அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி 1960, 70, 80ன்னு பேசிட்டு இருக்கிறேன். அதனால் என்னை பொறுத்தவரை நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா, அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மையும் இருக்கணும். சீமான் அண்ணன் வந்து நேற்று சொல்லியிருக்காருன்னு நீங்கள் கேட்குறீங்க. சீமான் அண்ணன் பற்றி சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்கிறேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனே எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ நான் விட்டுமானே. அதனால் இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது. அதனால் அறிவுரை சொல்லுங்கள், கேட்டுக்கிறோம், எல்லாருக்கும் உரிமை இருக்குது. சீமான் அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா? எடப்பாடி ஒரு அடிமை. அடிமைக்கெல்லாம்ப்பா பயப்படுவீங்க? 6 மாதத்தில் பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அது தரம் இல்லை, அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால் அது வேண்டாங்கன்னா அப்போ நான் பேச ஆரம்பித்தா அது வேறு மாதிரி ஒரு லைனாக போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னாங்க கையை காலை பிடிச்சி வந்தேன், உழைக்காமல் வந்தேன்னு சொன்னாங்க. பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம். என் சேருக்கு அந்த மரியாதை இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். அதற்காக பதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பித்தா அது எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கேன். சாரிங்கண்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.